உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 2ஆம் நாள், துதியை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம், கரிநாள், மாட்டுப் பொங்கல். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம், மூலம் பூராட நட்சத்திரக்காரருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாந்தம், ரிஷபம் அனுகூலம், மிதுனம் இன்பம், கடகம் கவலை, சிம்மம் சிந்தனை, கன்னி பாராட்டு, துலாம் ஆக்கம், விருச்சிகம் சோர்வு, தனுசு சிக்கல், மகரம் மகிழ்ச்சி, கும்பம் அச்சம், மீனம் பகை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாட்டுப் பொங்கல். நேற்று தைப்பொங்கல் நடந்துச்சு, இன்றைக்கு மாட்டுப் பொங்கல். இந்தியாவில் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய மாடு பிடி விளையாட்டு என்று சொல்வார்கள். ரொம்ப விசேஷமாக நடக்கும். மாட்டுப் பொங்கல் என்றால் என்னென்றா, உழவர்களுக்கு உழவுக்கு நன்றி செய்த மாடுகளுக்கு மதிப்பளித்து செய்யக்கூடிய பொங்கல் தான் மாட்டுப் பொங்கல். ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லார்ட்டையும் மாடு வளர்ப்பினோம். அந்த காலத்தில் நாம்பன் மாடு 2 வச்சுத்தான் உழுதார்கள், ஏறு பூட்டி உழுதார்கள். இப்போ மாறிட்டு இப்போ எல்லோரும் ஒரு டிராக்டரை வாங்கி வச்சிருக்கிறோம். டிராக்டரில் கலப்பையை பூட்டி விட்டால் உழுதுட்டு போயிடும். டிராக்டருக்கு பொங்கல் பொங்குறது இல்லை அந்த காலத்தில். ஆனால் இப்போவும் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் எங்களுடைய ஊர்கள் வழியே நாங்கள் பார்க்குறோம், மாடுகளை வளர்த்து மாடுகள் மூலம் உழக்கூடிய வளமை இன்றைய தினமும் இருக்குது. அப்போ அவியல் மாடுகளை எல்லாம் ஒரு கொட்டுள்ள வளர்ப்பினம். அப்போ நாம்பன் மாடு வளர்த்தாக்கள் என்ன செய்வினோம், பசு மாடு வளர்ப்பினம். டிராக்டரை போட்டு உழுதா டிராக்டரை போட்டு உழுறாக்கள் டிராக்டரும் வாங்கி வச்சிருப்பினோம், மாடுகள் வச்சிருப்பினோம். மாடுகளோட பசு மாடை கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்லுவினோம். ஒரு மாட்டு கொட்டகை வீட்டுக்கு முன்னுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி ஈசான மூலையில் மாட்டு கொட்டகை போடுவினோம். மாட்டு கொட்டகை போட்டு 2 நாம்பன் மாடு வச்சிருப்பினோம். 2-3 பசு மாடும் இருக்கும், ஒரு 2 கண்டு இருக்கும். ஆடு வளர்ப்பினம், கோழி வளர்ப்பினம், இதெல்லாம் வளர்ப்பு பிராணிகள். அப்போ உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த நாம்பன் மாடுகளுக்கு பொங்கலை பொங்கி படைக்கிறது. பசு மாடுகளுக்கும் பொங்கலை பொங்கி பசு மாடு பாலுக்காக டிராக்டர்லேருந்து பாலை கறக்க இயலாது, ஆனால் பசு மாட்டிலிருந்து பால் கறக்கலாம். பாலுக்காக பசு மாடு வளர்க்கக்கூடியவர்களும் இந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு அந்த பசு மாட்டுக்கு நாம்பன் மாட்டுக்கு கொம்புகளை சீவி கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் தீட்டி அதில் ஒரு துணியை கட்டி பொட்டு வச்சு மாடுகளை வடிவாக குளிப்பாட்டி அதுக்கு விபூதி பூசி சந்தனம் குங்குமத்தில் பொட்டு வைத்து பசு மாடுகளோட பின்புறத்துக்கு சந்தனம் பூசி மஞ்சள் பூசி பட்டு கட்டி மாலை அணிவித்து மாடுகளை தெய்வமாக வணங்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஒரு விஷயத்தை, இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சைவ சமயத்தை, இந்து சமயத்திலையும் 6 சமயம் இருக்குது, அதில் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் சிவனை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள்
ரிஷபம் தான், அதாவது ஆண் மாடு, நாம்பன் மாடு, ரிஷபம் தான் எங்களுடைய சிவபெருமானின் வாகனம். நாங்கள் எப்போ சிவனை கும்பிடைக்குள்ளையும் ரிஷபத்தையும் சேர்த்து கும்பிட்றோம். சிவன் கோயிலுக்கு போய் பாருங்கோ, சிவலிங்கத்துக்கு முன்னுக்கு ஒரு ரிஷபன் வச்சுருக்கணும். நான் எல்லாம் வீட்டிலையே வச்சுருக்கேன், சிவலிங்கம் வச்சுருக்கேன், அதுக்கு முன்னுக்கு ஒரு ரிஷபம். நந்தி பலிபீடம் என்று சொல்வார்கள். மூஷிகம் பலிபீடம் பிள்ளையார் கோயிலில் முன்னுக்கு எலி இருக்கும். அதே மாதிரி முருகன் கோயிலில் முன்னுக்கும் மயில் இருக்கும். பைரவர் கோயிலில் முன்னுக்கும் நாய் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி இது ரிஷப வாகனத்தை, ரிஷபம் என்பது வாகனம். சிவபெருமான் எங்களுடைய முழு முதல் கடவுள். நாங்கள் எல்லாரும் சைவ சமயிகள், சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். ஈழத்தில் சிவனுக்கு சைவ சமயம் ரொம்ப சிறப்பானது. சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவனை முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர். அவர்களுடைய வாகனம் மாடு. அதனால தான் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் எந்த காலத்திலும் மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் அசைவம் சாப்பிட்றவர்கள் கூட அதை உண்ண மாட்டார்கள். சிவபெருமானின் வாகனம் பசுமாடு. எங்கள் தாய்ப்பாலுக்கு அடுத்தது எங்களுக்கு பால் தரக்கூடியது பசுமாடு. தாய்ப்பால் எவ்வளவு நாள் குடிக்கிறோம்? ஒரு 6 மாதம் குடிக்கிறோம், மிஞ்சினா 1 வருஷம் குடிக்கிறோம். அதுக்கு பிறகு தாய்ப்பால் குடிக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆயுள் பூராக நாங்கள் குடிக்கக்கூடியது பசும்பால். பசுபுல நாங்கள் எங்கரில் ஸ்பிரேன்னு என்னென்னமோ எல்லாம் வருது, ரத்தினெல்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் பசுப்பாலினால் செய்யப்பட்டவை. பசுப்பாலில் இருந்து தான் அந்த பால் மாக்கள் எல்லாம் செய்யப்பட்டவை. அதைத்தான் நாங்கள் குடிச்சு கொண்டு இருக்கோம். தேத்தனியோட குடிக்கிறோம், பாலாக குடிக்கிறோம். வயசு போனால் நோய் வந்தால் எல்லாம் பசுப்பால் தான் கொடுக்கணும். ஆவினத்திற்கு நன்றி செலுத்தும் நாள். அப்படிப்பட்ட பசுவுக்காகவே பொங்கலுக்கு அடுத்த நாள் தமிழர்கள் எவ்வளவு ஆதிகால தமிழர்கள் எவ்வளவு நன்றியுடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வளர்ப்பு பிராணி உழுது, வயலுக்கு உழுத ஏருக்கு எடுத்து ஏர் கலப்பை ஏர்ன்னு சொல்கிறது, அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு சந்தனம் பூசி குங்குமம் வச்சு, அதுவும் மாட்டு தொழுவத்தில் மாட்டு கொட்டகை, மாட்டு தொழுவத்திலேயே கோலம் போட்டு அங்கேயே பொங்கல் பங்கி மாடுகளெல்லாம் குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அதுக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டி ஆராதனை செய்து சர்க்கரையை போட்டு கரும்பு பொங்கல் மரக்கறியெல்லாம் வச்சு மாட்டிற்கு உண்ண கொடுப்பது. தாங்களும் உண்டு மகிழ்வார்கள். இதை தான் மாட்டு பொங்கல்னு சொல்லுது. விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டி அலங்காரப்படுத்தி தான் பொங்கல் செய்கிறேன்னு சொல்லியாச்சு. மாட்டு கொட்டகையில் தான் பொங்கல் பொங்குறது. தைப்பொங்கல் அன்றைக்கு வீட்டு வாசலில் சில பேர் நாங்கள் கொழும்பில் இருக்கிறோம் ஐயா, அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம், ஃப்ளட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வசதி அடுப்புலேயே பொங்குறாக்களும் இருக்கத்தான் செய்யணும். ஆனால் தனி வீடு உள்ளவர்கள், முற்றம் உள்ளவர்கள், அதுவும் கிழக்கு வாசல் பார்த்து வீடு இருக்கக்கூடியவர்கள் வீட்டு வாசல்லையே பெருசாக கோலம் போட்டு பொங்குவினம். இது தைப்பொங்கல். மாட்டு பொங்கல் என்ன செய்கிறது? மாட்டு கொட்டகை, மாட்டுக்குன்னு ஒரு இடம், மாட்டுட இருப்பிடம், மாட்டு கொட்டகைன்னு ஒரு கொட்டுலோண்டு போட்டு அங்கே மாடு, அந்த மாட்டு கொட்டலுக்குள்ளேயே சாணியால், மாட்டு சாணியால் மொழுகி அந்த கொட்டகையிலேயே பொங்குறது. மாட்டு கொட்டகையிலேயே மாட்டு பொங்கல் பொங்கும். ஜல்லிக்கட்டு இந்த மாடு விரட்டு விழா அல்லது மாடு விரட்டு திருவிழா அல்லது மாடுபிடி விழா என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு. அது இலங்கையில் நடக்கிறது ரொம்ப குறைவு இல்லை. இந்தியாவில் ஜல்லிக்கட்டு இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு நடக்கும். கிராமங்களில் ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிச்சிட்டு அந்த மாடுகளை அடக்கிறது ஒரு வீர விளையாட்டாக ஜல்லிக்கட்டு. இது புராண காலங்கள், இதிகாச காலங்களில் கூட இந்த காளை மாடுகளை அடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, அங்கே காளை மாடுகளை ஜல்லிக்கட்டு மாடு, சாதாரண மாடை பிடிக்கிறது சின்ன விஷயம். ஆனால் ஜல்லிக்கட்டு மாடு என்பது அதற்காக பயிற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மாடுகள். ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்காக பயிற்று. அதை மாடை துன்புறுத்தக்கூடாது. மாடை அந்த இதில் போய் பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட நேரம் பிடிச்சிருந்தால் அவருக்கு வெற்றி. வெண்டவருக்கு ஃபேன், அலுமாரி, சட்டி, பானை, மோட்டர் சைக்கிள் எல்லாம் பரிசாக கொடுப்பினோம். மாடு வேண்டாம், மாட்டுக்கும் பரிசு கிடைக்கும், மாட்டுக்கும் மாடு வளர்க்குறவர் மாடை தோக்காமல் வளர்ப்பார், மாடு பிடிக்கிறவர் மாடை ஜெயிக்காமல் பிடிப்பார். இது ஜல்லிக்கட்டுன்ட்டு டிவியிலெல்லாம் போடுவினோம். தமிழ்நாட்டில் நிறைய நடக்கும்.
உழவு கருவிகளுக்கும் பூஜை. டிராக்டரை வச்சு உழுதால் கூட மாட்டு பொங்கல் அன்றைக்கு அந்த நான் பார்த்துருக்கேன், டிராக்டருக்கு விபூதி பூசி பொட்டு வச்சு டிராக்டரில் போட்டுற கலப்பைகளுக்கெல்லாம் கழுவி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு மாலை போட்டு அதுக்கு பட்டு கட்டி அதுக்கு பூஜை பண்ணக்கூடிய வளமை கூட உள்ளது. மாடு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாய்க்கும் பொங்கல் வைப்பினோம், ஆட்டுக்கும் பொங்கல் வைப்பினோம். நாங்கள் மாடு மட்டுமல்ல, நம்மை சுற்றி வளரக்கூடிய எல்லா பிராணிகளும் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு புழு என்று சொல்கிறோம். ஒரு புழுக்கள் மட்டும் இந்த பூமியில் இல்லாட்டி 6 மாதத்தில் எல்லாமே அழிந்து விடும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். நாட்டில் இருக்கிற புழு, அந்த புழு நிலத்தை கிண்டினா தான் கீழே உள்ள மண் மேலே போகுது. கோழி கிளறணும். எங்களை சுற்றி மாடு மட்டுமல்ல, இந்த பூமி எங்களுக்கானது மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கணும், ஊர்வனை இருக்கணும். பாம்பு மட்டும் இல்லைன்னா எலி அதிகரிச்சிடும், எலி மட்டும் இல்லைன்னா கிருமிகள் அதிகரிச்சிடும். இந்த மாதிரி எங்களை சுற்றி விலங்குகளும் இருப்பதனால்தான் எங்களுடைய வாழ்க்கை செம்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விலங்குகளும் வாழ வேண்டும். பூமி எங்களுக்கானது மட்டுமல்ல. சில பேர் நினைக்கிற பூமி மனுஷன் வாழ இல்லை, மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல. அங்கே தான் ஆடும் வரணும், மாடும் வரணும். புழுக்கள், பூச்சிகள், கிருமிகள், பாக்டீரியாக்கள், கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள் இதெல்லாம் பூமியில் வாழத்தான் வேணும். நமக்கு பால் தருவது பசுமாடு. தாய்ப்பாலுக்கு அடுத்தது நாங்கள் குடிக்கக்கூடிய பால் பசுமாட்டிலிருந்து வருது. அதனால் மாட்டு பொங்கல் அன்றைக்கு மாடு இல்லாட்டி கூட வீட்டில் பசுவினுடைய படம் இருந்தால், அல்லது கோமாதாவின் படம் இருந்தால், அல்லது சிவபெருமானின் படத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.